எது உண்மையிலே நாட்டு மக்காச்சோளம்? மக்காச்சோளத்தில் நாட்டு ரகம் இருக்கா இல்லையா? இன்றைக்கி குழந்தைங்களும் சரி, பெரியவங்களும் சரி, நகரவாசிகளும் சரி விரும்பி உண்ணக்கூடிய இந்த ஸ்வீட் கார்ன் அப்படிங்கக்கூடியது நாட்டு ரகமா? இன்றைக்கி விதை உற்பத்தியாளர்கள் நிறைய பேர் தமிழகம் முழுவதும் இருந்தாலும் நம்ம எதை நாட்டு மக்காச்சோளம்னு சொல்கிறோம், உண்மையிலே இதுதான் நாட்டு மக்காச்சோளமா அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு பண்ணும்போதே நிறைய மிகப்பெரிய ஆச்சரியமான தகவல்கள் காத்திருக்கு. நீங்கள் மக்காச்சோளத்தை உணவில் எடுத்துக்கிறவங்களா இருந்தாலும் சரி, மக்காச்சோளத்தை பயிரிடுறவங்களா இருந்தாலும் சரி, அது வீட்டு தோட்டமாக இருந்தாலும் மாடி தோட்டமாக இருந்தாலும் சரி, இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். காணொலியை இறுதி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிங்க. வணக்கம், நான் உங்கள் தாயகம் விஜய். தாயகம் எதிர்காலத்திற்கான மரபு விதைகள். இந்த நாட்டு மக்காச்சோளம் அப்படின்னு சொல்லிட்டு மக்காச்சோளத்தை நிறைய நண்பர்கள் எங்ககிட்ட விதை கேட்பாங்க. நம்ம தொடர்ந்து ஒரு 4-5 ஆண்டுகளாக விதை பரவலாக்கம் பணியில் இருக்கிறோம், விதைகளை உற்பத்தி செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்போது எனக்குள்ள ரொம்ப நாளாக ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது, நாட்டு மக்காச்சோளம். ஏன்னா இப்போ எல்லாரும் வந்து கேட்கும் போதே வாயை திறந்து என்ன தெரியுமா கேட்பாங்க, நாட்டு மக்காச்சோளம் இருக்காண்டு. நாட்டு மக்காச்சோளம் இருக்கானா நாங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துட்டே இருப்போம். இப்போ நம்ம தாயகத்தில் மட்டும் ஒரு 7 வகையான நாட்டு மக்காச்சோளம் பயிரிட்டு பாதுகாத்து தொடர்ச்சியாக மக்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். எல்லா விதைகளையும் விட விவசாயிகளும் சரி, எல்லாரும் சரி, இந்த நாட்டு மக்காச்சோளத்தை எடை அதிகமாக கேட்பாங்க விதை. அப்போ எங்களால் அதிகமாக கொடுக்க முடியாது. நம்மள்ட்ட இருக்கக்கூடியது 2.5 ஏக்கர் நிலம். இதில் நம்ம உற்பத்தி பண்ணக்கூடியதுலேருந்து அதிகமான விதைகளை உற்பத்தி பண்ணி நம்ம விதையை அதிகமாக கொடுக்கக்கூடிய சூழல் இல்லை. அப்போ அந்த 20 ரூபா 30 ரூபா பேக்கெட்டில் தான் நம்ம நண்பர்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம். இது ஒரு மாடி தோட்டமோ ஒரு வரப்போகிற பயிராக நடவு செய்யறதுக்கு ஏற்றதாக இருக்கும். 1 ஏக்கர் 2 ஏக்கர் பயிர் செய்யறதுக்கு உகந்ததாக இருக்குமானா இருக்காது. அப்போ ரொம்ப நாளாக இருந்த சந்தேகத்துக்கு கேள்விக்கு பதில் கிடைக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஆய்வு செய்யும் போதும் நிறைய இடங்களில் தேடும் போதும் ரொம்ப அதிர்ச்சியான தகவல்கள்லாம் காத்திருந்துச்சு. அது என்ன அப்படிங்கிறத இந்த காணொலியில் முழுமையாக விளக்கியே ஆகணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த காணொலி. சுமார் 9000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மெக்சிகோ நாட்டில் இருக்கக்கூடிய தியாசின் அப்படிங்கக்கூடிய ஒரு புல்லு ரகங்களில் தான் இந்த மக்காச்சோளம் தோன்றி இருக்கதா ஆய்வுகள் குறிப்பிடுது. 9000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தியாசின்கக்கூடிய புல் ரகங்களில் மக்காச்சோளம் தோன்றி இருந்தாலும் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இது உணவுக்கு அதிகமாக பயன்பாட்டில் வந்திருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டால், அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் விதை தேர்வுகள் செஞ்சுருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம விதைகள் தேர்வு எப்படி செய்வோம், ஒரு தாவரம் வளருது அப்படின்னா அதில் நல்ல தேர்ச்சியான விதைகளை தேர்ந்தெடுத்து அடுத்தடுத்த நிறைய உற்பத்தி எடுக்கிறதுக்காக அந்த விதைகளை தேர்ந்தெடுத்து பயிரிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஆரம்ப கட்டத்தில் 9000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தியோசன்கக்கூடிய புள்ளினத்தில் தோன்றிய இந்த மக்காச்சோளம் ரொம்ப சிறியதாக இருந்திருக்கு. அப்போது இதோடைய கிளைகள், பல கிளைகள் இருந்திருக்கு, நிறைய கருதுகள் இருந்திருக்கு. அப்போது நாளாக என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஹைலாண்ட் தியோசின் அப்படிங்கக்கூடிய அதே புல்வகையை சேர்ந்த இன்னொரு ரகத்தோட கலப்பினம் ஏற்பட்டு மக்கள் உணவுக்கு எடுத்துக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரகமாகவும் விவசாயம் செய்யறதுக்கு ஏற்ற ரகமாகவும் உருவாயிருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்பட்ட இந்த கலப்பினம்ங்கிறது நம்ம உணவுல எடுத்துக்கக்கூடியது தான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இதை நம்ம உணவுல எடுத்துக்கலாம். அப்போ அதுக்கப்புறம் அமெரிக்கா முழுவதும் இந்த மக்காச்சோளம் பெரிதளவுல ஒரு உணவு உற்பத்திக்கு பயன்பட்டிருக்கு. நிறைய உணவு உற்பத்தி பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்போ அந்த ஒரு 1500களில் ஐரோப்பியர்களோட வருகை அமெரிக்காவை நோக்கி இருக்கு. அப்போ அவங்க அந்த ஐரோப்பியர்களுடைய வருகை அமெரிக்காவில் பதிவானதுக்கு அப்புறம் இந்த மக்காச்சோளம்ங்கிறது ஆப்பிரிக்கா, ஏசியா எல்லா பகுதிகளிலையுமே ஒரு உணவு உற்பத்திக்கான ஒரு பயிராக பரவ தொடங்கிருச்சு. அப்போ தான் நம்ம இந்தியாவுக்குள்ளேயும் அதிகமாக இந்த மக்காச்சோளம் உள்ளே வர தொடங்கினது. அப்போ 5000 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த மக்காச்சோளம் பெரிதளவில் நமக்கு உணவு உற்பத்தியில் வர தொடங்கியிருந்தாலும் இதில் ஏற்பட்ட ஒரு சின்ன மாற்றங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதை வச்சு இந்த மக்காச்சோளம் 9000 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு உறுதிப்படுத்துகிறாங்க அப்படின்னா, ஒக்ஸா பள்ளத்தாக்குன்னு ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது. இந்த பள்ளத்தாக்கு 6250 ஆண்டுகள் பழமையான பள்ளத்தாக்கு. இந்த பள்ளத்தாக்கில் தான் மக்காச்சோளம் தோன்றியதுக்கான சான்றுகள் கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய தொல்பொருள் ஆய்வாளர்கள் மூலமாகவும் ஜெனட்டிக்கல் ரீதியாக அங்கே ஆய்வு மரபணு ரீதியாக ஆய்வு பண்ணி பார்க்கும்போதும் மக்காச்சோளம் இங்கே தான் முதல்ல தோன்றிருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறாங்க. கிட்டத்தட்ட 5085 அடி கடல் மட்டத்திலேருந்து உயரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பள்ளத்தாக்கில் தான் முதல்ல மக்காச்சோளம் தோன்றியது அப்படிங்கிறாங்க. இந்த மக்காச்சோளத்தில் அந்த இன்கார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட மக்கள் வாழ்ந்துருக்கிறாங்க. அவங்க ஒரு மிகப்பெரிய அரசபையை நடத்திட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்துறதுக்காகவும் மக்களுக்கு உணவை உறுதிப்படுத்துறதுக்காகவும் மக்காச்சோளத்தை மிக அளவில் உற்பத்தி செஞ்சு உணவுக்கு ரொம்ப அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளத்துடைய பயன்கள் ரொம்பவே அதிகம். நம்ம எதுக்கெல்லாம் மக்காச்சோளத்தை உணவில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இப்போ வர குறைஞ்சிட்டு இருக்குது. ஆனால் மக்காச்சோளத்துடைய பயன்கள், அது ஸ்டார்ச், கார்ன் ஸ்டார்ச் அப்படிம்பாங்க, அதை அரைச்சி பவுடர் எடுக்கிறதா இருக்கட்டும், அதை லைஃப் ஸ்டாக்குக்கு உணவாக கொடுத்துட்ருக்குறாங்க. கால்நடை தீவன உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. காளான் உற்பத்தியில் அதோடைய விதை உற்பத்திக்காக மக்காச்சோளத்தை தான் பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி மக்காச்சோளத்தோட பயன்பாடுகள் அதிகமாக இருக்குது. அதே இன்றைக்கி புட்டு செய்கிறாங்க. மக்காச்சோளத்தில் நல்ல மாவு மாதிரி அரைச்சி அதில் மக்காச்சோள கார்ன் புட் அப்படின்னு
சொல்லிட்டு புட்டு செய்கிறாங்க, அந்த மக்கள் குருணையாக வச்சு செய்கிறாங்க. இந்த மாதிரி மக்காச்சோளத்தை உணவு ரீதியாக ரொம்ப அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ இது வரைக்கும் நமக்கு சிக்கல், எந்த சிக்கலுமே கிடையாது. அது மெக்சிகோவில் தோன்றி இருந்தாலும், அங்கே இருக்க அமெரிக்கர்களால் பயன்படுத்தப்பட்டதாக இருந்தாலும், அதுக்கப்புறம் ஐரோப்பியர்கள் மூலமாக உலகம் முழுவதும் பரவுனதாக இருந்தாலும், இந்தியாவில் ஆதிக்கம் செலுத்தினதாக இருக்கட்டும், இன்றைக்கி அதிக இடங்களில் அதிக நிலப்பரப்பு பயிரிடுறதா இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு சிக்கலும் இல்லை. இங்கே எப்போ சிக்கல் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய மாற்றம் 1900களில் நடக்குது. இந்த 1900களில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மக்காச்சோளத்தை விதை கம்பெனிகள் தன்வசப்படுத்திக்கிறதுக்காகவும் விதையை கையில் எடுத்துக்கிறதுக்காகவும் விவசாயிகள்கிட்டருந்து விதைகளை பறிக்கிறாங்க. இங்கே தான் F1 ஹைப்ரிடைசேஷன் நடக்குது. இந்த F1 ஹைப்ரிடைசேஷன் அதுக்கப்புறம் GMO இந்த ரெண்டும் நடக்க தொடங்குது. இந்த F1 ஹைப்ரிடைசேஷன் அப்படிங்கிறது முதல் தலைமுறை ஒட்டு ரகம் அப்படிங்கிறாங்க. இந்த முதல் தலைமுறை ஒட்டு ரகம்ங்கிறது அதுக்கு முன்னாடி விவசாயிகள் பயன்படுத்தும் போது உற்பத்தி செய்வாங்க, அதிலிருந்து தேர்ச்சியான விதைகளை தேர்ந்தெடுத்து வச்சுக்குவாங்க, அதுக்கு அடுத்த போகத்துக்கு அவங்களே விதைகளை பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரியான ஒரு வேளாண் முறை தான் கடைபிடிக்கப்பட்டு இருந்தது. இந்த F1 ஜென்ரேஷன்ங்கிறது உள்ளே வர தொடங்கும் போது விவசாயிகளால் அந்த F1 வாங்கி நடவு செய்யும் போது எப்படி இதை உள்ளே கொண்டுட்டு வராங்கன்னா, உயர் விளைச்சல், அதிகமான விளைச்சல் கொடுக்கக்கூடிய ரகம் அப்படின்னும், சீரான வளர்ச்சி, ஒரே மாதிரி வளரும், ஒரே மாதிரியான அறுவடை, லாபகரமான வேளாண் முறை அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மாதிரி பல வலைகளை வீசி விவசாயிகளை கவர்ந்து அவங்கள்ட்ட ஒட்டு ரகங்களை விற்பனை செஞ்சு ஒட்டு ரகங்களை பயிரிட்டால் திரும்ப எடுத்து அவங்களால் நடவு செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்படுது. இதனை முன்னோடி இயற்கை விவசாயிகளுடைய கருத்துக்கள் என்ன இருக்குது அப்படின்னா, என்னதான் F1 ஹைப்ரிடாக இருந்தாலும் ஒட்டு ரகமாக இருந்தாலும் 7 முறை நீங்கள் அதை தொடர்ச்சியாக பயிரிட்டு எடுத்து நடவு செஞ்சீங்க அப்படின்னா அது தன்னுடைய தாய்த்தன்மைக்கு திரும்பிடும் அப்படிங்கக்கூடியது கருத்தாக இருக்குது. அது நம்ம அதுக்கு அடுத்ததாக பார்ப்போம். இன்றைக்கி மக்காச்சோளங்களில் என்னென்ன ரகம் இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்மளில் நிறைய பேருக்குமே தெரியாது. மஞ்சள் கலரில் இருக்கிறத பார்ப்போம். சந்தைகளில் எளிமையாக கிடைக்கக்கூடியதை மட்டும்தான் நம்ம மக்காச்சோளம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்வீட் கார்ன் இன்றைக்கி அதிகமாக எல்லாராலையும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த ஸ்வீட் கார்ன் அப்படிங்கக்கூடியது டோட்டலாக வந்து அப்படி ஒரு நாட்டு ரகம் அப்படிங்கிறதே கிடையாதுங்கிறது தான் குறிப்பாக இருக்குது. அப்போ இதுவுமே உருவாக்கப்பட்டது ஹைப்ரிடைசேஷன் பண்ணக்கூடியது அப்படிங்கிறது. அப்போ அதெல்லாம் நம்ம உணவில் எடுத்துக்கணும் அப்படின்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய சூழல் இருக்குது. இனிப்பு சுவை அதிகரித்து அதை நமக்கு மாற்றி விற்பனை செய்கிறாங்க வியாபார நோக்கத்தில் அப்படிங்கிறதையும் நம்ம கருத்தில் வச்சுக்கணும். இன்றைக்கி நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த வெள்ளை கலர் மக்காச்சோளமாக இருக்கலாம், அதிலே மஞ்சள்லே பல நிற மக்காச்சோளமாக இருக்கலாம், இன்னும் கருப்பு மக்காச்சோளமாக இருக்கலாம், அதிலே சிகப்பு மக்காச்சோளமாக இருக்கலாம், இதில் இந்த பாப்கார்ன் மக்காச்சோளமாக இருக்கலாம், பல நிற மக்காச்சோளமாக இருக்கலாம், இதில் இன்னும் முழுமையான மஞ்சள் இருக்குது. அப்போது இத்தனை ரகமான மக்காச்சோளங்கள் இருந்தாலும் இது எல்லாமே நம்ம உணவில் எடுத்துக்கக்கூடியது தான், நம்ம சாப்பிடக்கூடியது தான். ஏன்னா இது F1 அது GMOவோ பண்ண எந்த சீடும் கிடையாது. இது நம்ம தொடர்ந்து உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய விதைகள் தான். இதை நம்ம தாராளமாக உணவில் எடுத்துக்கலாம். ஆனால் மஞ்சள் கலர்லேயே இருந்தாலுமே அதை ஹைப்ரிடைசேஷன் பண்ணி வரக்கூடியதை நம்ம உணவில் தவிர்த்துக்கிறது நல்லது. F1 இருந்தாலும் சரி, அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய GMOவாக இருந்தாலும் சரி, உணவில் தவிர்த்துக்கிறது நல்லது. எந்த ஒரு விதை தன் இயல்பு இழக்காமல் தொடர்ந்து உற்பத்தி செய்யறதுக்கு ஏற்றதாக இருக்கோ அதை நம்ம தொடர்ச்சியாக உணவில் எடுத்துக்கலாம். எந்த வகையில் வேணாலும் அதை நம்ம உணவில் எடுத்துக்க முடியும். அப்போ நாட்டு மக்காச்சோளம் அப்படிங்கக்கூடியதில் ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருந்தாலும் இதோடைய பூர்வீகம் அப்படிங்கிறதே நமக்கு தெரிஞ்சிருச்சு. மெக்சிகோவில் ஒரு பள்ளத்தாக்கில் அதுக்கான ஆய்வுகள் கிடச்சிருக்கு, ஓக்ஸாங்கக்கூடிய பள்ளத்தாக்கில். அதிலிருந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஐரோப்பியர்கள் மூலமாக உலகம் முழுவதும் பரவ தொடங்கியிருக்கு. அப்படி தான் இந்தியாவுக்குள்ளேயும் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிருக்கு. உணவு உற்பத்தியை பஞ்சத்தை தீர்க்கிறதுக்காக அதிகமாக பயிரிடப்பட்டிருக்கு. இதெல்லாமே நமக்கான ஒரு வரலாறாக இருக்குது. இதெல்லாமே அப்போ பயிரிடப்பட்டு இன்றைக்கி வரைக்கும் நமக்கு பயிரிடப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கக்கூடியது மக்காச்சோளம். ஏன்னா இந்த மக்காச்சோளங்கிறது மிகப்பெரிய அளவில் இப்போ ஆந்திரா போன்ற மாநிலங்கள் அதிகமாக பயிரிடப்படுது, மகாராஷ்டிராவில் அதிகமாக பயிரிடப்படுது. அவ்வளோ தூரம் போக தேவையில்லை, இந்தியாவில் நம்ம பெரம்பலூர், அரியலூர் பகுதிகளில் ரொம்ப அதிகமாக பயிரிடப்பட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, மானாவாரியாக கூட மக்காச்சோளத்தை ரொம்ப அதிகமாக பயிரிட்டு இருக்கிறாங்க. அப்போது இவ்வளவு பயிரிடப்படக்கூடிய இந்த மக்காச்சோளம்லாம் எங்கே போகுதுன்னா கால்நடை தீவனமாக போகுது. இதில் நிறைய உபப்பொருட்கள் தயாரிக்கிறாங்க. இதிலிருந்து நமக்கு நிறைய உணவுப் பொருட்கள் வருது. இதில் மாவு எடுத்து நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க. நமக்கு மக்காச்சோளம் வந்து ஆரோக்கியமானது தான், சத்து நிறைஞ்சது தான். ஆனால் நாட்டு மக்காச்சோளமா அப்படின்னா இன்னைக்கு எவராலையும் உறுதிப்படுத்த முடியாது. ஏன்னா 1900களிலேயே வந்து ஒட்டு ரகங்கள், அதாவது கலப்பினங்கள் உள்ளே வந்துடுச்சு F1. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்காச்சோளத்தை இது நாட்டு மக்காச்சோளம்னு ஒருத்தர் உறுதிப்படுத்தி கூறுறதுக்கு சில தயக்கங்கள் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஆய்வுகளின் அடிப்படையில் நமக்கான விதைகள் எங்கிருந்து கிடச்சிருக்கு அப்படின்னா
அதுக்கான பதில் இல்லை. ஏன்னா ஏதோ ஒரு விதை உற்பத்தியாளர் மூலமாகவும் விதை சேகரிப்பாளர் மூலமாக ஒரு விவசாயி மூலமாக விதைகளை பெற்று அதை நம்ம தொடர்ச்சியாக உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம ஒரு 5 முறை 6 முறை 7 முறை போட்டு உற்பத்தி பண்ணிக்கிட்டே வரோம். தொடர்ந்து நமக்கு வளருது, நல்ல அறுவடை தருது அப்படின்னா அது சுத்தமான நாட்டு ரகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கி தொடர்ந்து நாட்டு மக்காச்சோளத்தையும் சரி மக்கள்கிட்ட பரப்பிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த 6 ரகமாக இருந்தாலும் சரி நம்ம போட்டு உற்பத்தி பண்ணி எடுக்கிறோம், நல்ல வளருது, நல்ல ஈல்டு கொடுக்குது அப்படிங்கக்கூடிய அடிப்படையை புரிய வைக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நாட்டு மக்காச்சோளம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வித்துற முடியாது. இன்றைக்கி தெருவுக்களில் விற்கிது இல்லையா நாட்டு தக்காளி, அவங்கள்ட்ட போய் எந்த நாட்டு தக்காளி அப்படின்னு கேட்டால் அவங்களால பதில் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பிராண்டு, ஒரு பேர் நாட்டு தக்காளின்னு சொன்னால் தான் மக்கள் வாங்குவாங்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு. ஸோ அதனால் அந்த மாதிரி சொல்லி விற்கக்கூடிய வியாபார தந்திரத்துக்காக அதை பயன்படுத்துகிறாங்க. நம்ம இந்த நாட்டு மக்காச்சோளத்துக்கும் அதே நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கக்கூடிய கட்டாயம்லாம் கிடையாது. அதனால தான் நம்ம நாட்டு மக்காச்சோளம்னு குறிப்பிட தேவையில்லை. ஏன்னா இது நம்ம நாட்டு மக்காச்சோளமே கிடையாது, நமக்கு மக்காச்சோளமே கிடையாது, அதுதான் உண்மை. அப்போ மெக்சிகோவில் தோன்றி பயணம் செஞ்சு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நமக்கு வந்து சேர்ந்தது தான். அதுக்கப்புறம் இதில் நிறைய ஒட்டு ரகங்கள் வந்து நம்மளை ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி நமக்கு சாப்பிடணும்னு தோணுது, இதில் இருக்கக்கூடிய சத்துக்களை கிரகிக்கணும்னு தோணுது அப்படின்னா இந்த மாதிரியான மக்காச்சோளங்களை வெள்ளை மக்காச்சோளம் அப்படின்னு சொல்லலாம், கருப்பு மக்காச்சோளம்னு சொல்லலாம், மஞ்சள் மக்காச்சோளம் அப்படின்னு சொல்லலாம், பலநிற மக்காச்சோளம் அப்படி தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இதை வாங்கி நம்மளே பயிரிட்டு ரசாயனங்கள் எதுவும் போடாமல் இயற்கை முறையில் உற்பத்தி பண்ணி நமக்கு தேவையானதை நம்மளே உற்பத்தி பண்ணிக்கலாம். இதை நம்ம அவிச்சும் சாப்பிடலாம், சுட்டும் சாப்பிடலாம், வேக வச்சும் சாப்பிட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லா விளைஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து அதை குருணைகளாக செஞ்சு அதில் ரவா மாதிரி கொண்டுட்டு வந்து உப்புமா கிண்டியும் சாப்பிட்றாங்க, புட்டை உச்சும் சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி எப்படினாலும் நம்ம உணவுக்கு எடுத்துக்கலாம். உணவில் அதுவும் ஆரோக்கியமான உணவாக வேணும் அப்படின்னா நம்ம இயற்கை முறையில் விளைஞ்சதையும் நாட்டு ரகங்களையும் பயன்படுத்தி எடுத்துக்கிறது நல்லது தான். அமெரிக்காவிலையும் அங்கே மெக்சிகோவை பூர்வீகமாக கொண்டு இருந்தாலும் இயற்கை முறையில் உற்பத்தி செஞ்சாலும் நம்ம பகுதிகளில் இது தகவமைப்பு செஞ்சிருச்சு. அதிகமாக உற்பத்தி செய்து நம்ம சூழலுக்கு நல்ல விளையவும் செய்யுது. அப்போது நம்ம இதை தாராளமாக உணவில் எடுத்துக்கலாம், எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நம்ம உறுதியாக இது நாட்டு சோளம் அப்படின்னு ஆவணப்படுத்தக்கூடிய வகையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எதுவுமே கிடையாது. அப்போ நம்ம தொடர்ந்து இதை பயிரிட்டு பயன்பெறலாம், தாராளமாக உணவாகவும் எடுத்துக்க முடியும். நம்ம அடுத்தது அந்த ஸ்வீட் கார்னுங்கிற விஷயத்தில் ரொம்ப யோசிக்க வேண்டிய காலகட்டம் இருக்குது. அது அடுத்தடுத்து ஹைப்ரிடைசேஷன் நிறைய நடந்துட்டு இருக்கிறதுனால அடுத்தடுத்தது நமக்கு வர வர பார்த்திங்கன்னா அதோடைய நோய்த்தன்மைகள் தான் அதிகரிச்சுக்கிட்டே வருது. அதில் ஊட்டங்கள் இன்னும் அதிகரித்த மாதிரி தெரியலை. அதனால் அதெல்லாம் தவிர்த்துக்கிட்டு ஆரோக்கியமான விதைகளை பயன்படுத்துவோம், ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்குவோம் அப்படின்னு தோணுது. மற்ற பயிர்களோட ஒப்பிடும்போது இந்த மக்காச்சோளம்ங்கிறது கொஞ்சம் தனித்துவம் வாய்ந்தது, கொஞ்சம் வேறுபட்டது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மக்காச்சோளத்தோட வாழ்வு எவ்வளோ நாட்கள் உட்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 நாள், 100லேருந்து 120 நாள் உட்பட்டது தான் அந்த மக்காச்சோளம். காலநிலைக்கு ஏற்ப கொஞ்சம் ஏறக்குறைய இருக்கலாம். விதை நடவு செஞ்சதுலேருந்து நம்ம விதையாக அறுவடை செய்கிற வரைக்கும், கருதுகளாக அறுவடை செய்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்கள். ஆரம்ப காலகட்டத்தில் இதுக்கு படைப்புழு தாக்குதல் கொஞ்சம் அதிகமாக வரும், நோய் தாக்குதல் கொஞ்சம் இருக்கும். இது நம்ம நாட்டு ரகமாக பயன்படுத்தும் போது இதிலிருந்து தவிர்க்க முடியும். பார்டர் கிராப்பாக நம்ம பயன்படுத்தும் போதும் இதிலிருந்து நம்ம பாதுகாத்து நம்ம விதை தேவைக்கும் விதை உற்பத்தி பண்ணிக்கலாம். ஒரு விவசாயியாக பண்ணும்போது இதை நம்ம எப்படி வெற்றிகரமாக பண்ணுறது அப்படின்னா இதுக்கான இடைவெளி, எந்த அளவுக்கு இடைவெளி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு காற்றோட்டமாக வேரோட்டமாக நல்லா வளர்ந்து கருதுகளோட ஊக்கம்ங்கிறது நல்லா இருக்கும், நல்ல நீளமாகவும் இருக்கும், நல்ல மொத்தமாகவும் இந்த கருதுகள் வைக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்போ குறைஞ்சபட்சம் ஒரு அடியாவது இடைவெளி இருக்கணும். இதில் ரொம்ப அதிகமான இடைவெளி விட்டுட்டாலும் இதுக்கு ஒரு சிக்கல் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற தாவரங்களோட இதை ஏன் வேறுபட்டது அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த மக்காச்சோள தாவரத்தை நம்ம எல்லாரும் கண்டிப்பாக பார்த்துருப்போம். இதோடைய தாவரத்தோட வடிவமைப்பே எப்படி இருக்கும் அப்படின்னா கீழே வந்து பென்சூல் இருக்கும், மேலே வந்து ஃப்ளவர் மேலே இருக்கும். அந்த பூ மலர்ந்து அதிலிருந்து அந்த மகரந்த தூள் கீழே கொட்டி இந்த பென்சூலில் பட்டால் மட்டும்தான் இந்த மகரந்தம் உள்ளே போய் அந்த முடிகள் மூலமாக வெளியிலேருந்து இருக்கும் இல்லையா, அது மூலமாக உள்ளே போய் ஒன்று சோளமாக மாறும். அப்போ உள்ளே எத்தனை சோளம் இருக்கோ அத்தனை முடிகள் வெளியில் வந்து இருக்கும். இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அப்போ ரொம்ப இடைவெளி விட்டு நட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா காத்தடிக்கும் போது மேலே இருந்து பூ ஆடும் இல்லையா, ஆடும்போது அந்த மகரந்த தூளுங்கிறது தனியாக போய் விழுந்துடும். அப்போ இந்த பூ இந்த பென்சூல் மேலே படலை அப்படின்னா அந்த இடமெல்லாம் வெற்றிடமாக இருக்கும். நிறைய பேர் வீட்டு தோட்டத்திலையும் மாடி தோட்டத்திலையும் நட்டுட்டு உள்ள கருது வைக்காமல் வெறும் சக்கை தான் இருக்குது அப்படின்னு பார்த்துருப்போம். இல்லை எங்கேயாவது ஒன்று பொட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா இதுதான் காரணம். அந்த ஒரு சில மணிகளில் மட்டும்தான் மகரந்தம் ஆயிருக்கு அப்படிங்கக்கூடியது தான் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறதான் கருத்து. அப்போது விவசாயமாக பண்ணும்போது அந்த பிரச்சனை வரவே வராது. என்ன காரணம் அப்படின்னா நிறைய தாவரம் ஒட்டி இருக்கும்போது மேலே காற்றுக்கு ஆடும்போது இந்த தாவரத்துலேருந்து பூ இங்கே வந்து விழும், அந்த தாவரத்துலேருந்து பூ இங்கே வந்து விழும். மேலேருந்து பூ கீழே விழுந்தாலே ஒரு இலைகளையும் பட்டு கீழே அதில் படாமல் கீழே போகாது. அப்படி தான் அந்த தாவரத்தோட வடிவமைப்பே இருக்கும். அப்போ அப்படி கீழே வந்து சேரும்போது நமக்கு அது முழுமையாக மகரந்தம் ஆயிடுது, நல்ல ஒரு விளைச்சல் கிடைக்கிது. அப்போது
இதை பால் கருதாக நம்ம எடுத்து உணவில் எடுத்துக்க முடியும். இதை எப்படி பால் கருதாக எடுத்துக்கிறதுனா, இந்த 60வது நாள்ங்கிறது வந்து வெளியில் வர தொடங்கும், பூமுடி சேரும். அப்போ சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த 60லேருந்து 75 நாட்களுக்கு உட்பட்டு ஒரு சில பகுதிகளில் ஒரு 5 நாள் முன்ன பின்ன இருக்கலாம், உட்பட்டு எடுத்து உரித்து பார்த்தோம் அப்படின்னா உள்ளே எல்லாமே மணிகள் வச்சுருக்கும், தேர்ச்சியாக இருக்கும். பால் கருது அப்படிம்பாங்க. அதை அந்த நேரத்தில் அமுக்கணும் அப்படின்னா பால் வெளியில் வரும், அமுக்கணும் அப்படின்னா அதுலேருந்து தண்ணி வெளியில் வரும். அந்த நேரங்களில் அதை நம்ம உடச்சி பச்சையாகவும் சாப்பிடலாம், அவிச்சும் சாப்பிடலாம், சுட்டும் சாப்பிடலாம், என்ன வேணாலும் பண்ணி அதை நம்ம சாப்பிட முடியும். அதுக்கடுத்து அதை விட்டுட்டோம் அப்படின்னா அது முத்த தொடங்கிடும். முத்துனதுக்கு அப்புறம் அதை நம்ம எடுத்து உணவில் எடுத்துக்க முடியும். இதை நம்ம ரொம்ப எளிமையாகவே பயிர் செய்ய முடியும். விவசாயமாக பண்ணணும் அப்படின்னா இந்த முறையிலையும் பண்ணிக்க முடியும். வேலி பயிராக பண்ணுறோம் அப்படின்னா 2 வருஷம் 3 வருஷம் மட்டும்தான் நடணும். அப்போது 2 வரிசையாவது நடணும். ஒரு வரிசையை நேராக நட்டோம் அப்படின்னாலும் இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ குறைந்தபட்சம் ஜிக்ஸாக் முறையில் 2 வரிசையோ அல்லது நேராக நடவு செய்ய 2 வரிசை. எதுக்காகனா இந்த மகரந்த தூள் வந்து முடியல பட்டு நமக்கு நல்ல உற்பத்தி எடுக்கிறதுக்காக மட்டும்தான். அப்போ நல்ல ஒரு விளைச்சல் எடுக்க முடியும். உங்களுக்கு இந்த மாதிரியான சிக்கல் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி அந்த ஓரிரு இடங்களில் மட்டும்தான் சோளம் வச்சுருக்கு, இது வைக்கலை அப்படின்னா இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த காணொலியில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தகவல் என்ன அப்படிங்கிறத கருத்துக்கு பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் பதிவு பண்ணுங்கள். அடுத்தடுத்த காணொலிகளை சந்திப்போம். நன்றி.